ஸ்லோகாவான். ஸோ அதை பார்க்க போறோம். ஸோ இந்த ஈஷோபனிஷத்துல வந்து முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அறிமுகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்வொகேஷன் பார்த்தோம். அறிமுகத்துல வந்து வேதானா என்ன, வேதங்களை பத்தி பார்த்தோம். உண்மையான அறிவு இந்த ஈஷோபனிஷத் பொறுத்தவரையும் வந்து இந்த அறிவு வந்து knowledge which takes closer to Krishna. ஸோ பக்தி பண்ணா இரண்டு விஷயம் வந்து தானாக ஏற்படும். பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பக்தி அப்படின்னு சொல்றாங்க, பாகவத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பக்தி பண்ணா அதோட பை ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து இரண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து நாலேஜ் அறிவு, இன்னொன்று வந்து ரினன்சியேஷன் துறவல். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவத்கீதால வந்து கிருஷ்ணர் வந்து யோக முறையை பத்தி சொல்றார், பல வகையான யோக முறைகளை பத்தி சொல்றார். யோகானா டு கனெக்ட், அதாவது வந்து உறவை வைத்துக் கொள்வது. எதற்காக உறவு, யாரு கூட உறவு வைத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணரோட உறவை வைத்துக் கொள்வது. எப்படி வந்து அந்த உறவை வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள். ஆத்மா பரமாத்மா, ஜீவாத்மா மற்றும் கிருஷ்ணர், இந்த இரண்டுக்கும் உள்ள அந்த உறவை புதுப்பிப்பதற்காக பல வழிமுறைகளை கிருஷ்ணர் வந்து கையாள்றார், சொல்றார். கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகா, அஷ்டாங்க யோகா. ஃபர்ஸ்ட் முதல் 6 அத்தியாயங்கள்ல வந்து கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா அப்படின்னு சொல்லி. இந்த ஞான யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பொறுத்தவரையிலும் பல வகையான நூல்களை கையாண்டு உபனிஷத்கள் மற்றும் வேதாந்த சூத்திரங்கள், வேதங்கள், இதை படித்து மனக்குழப்பத்திற்கு ஆளாகி அந்த பகவான் எப்படிப்பட்டவர், யார் அப்படின்றத யூகிப்பது ஒரு வழிமுறை. நேத்தி அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இது கிடையாது பிரிந்து ஆராய்றது, சாங்கிய பிலாசபி அப்படின்னு சொல்றோம். சாங்கியம்னா வந்து அனலிட்டிக்கல்னா அந்த அறிவு மூலமாக மனக்குழப்பத்தில் அந்த ஒரு மனசு அப்படின்ற ஒரு லெபார்டரியில வந்து போட்டு ஆராயிறது, பகவானை பற்றி, இந்த ஆத்மாவை பற்றி, இந்த மோட்சத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதற்காக பல வகையான நூல்களை வந்து அவங்க கையாளுவாங்க, படிப்பாங்க, குழப்பத்திற்கு ஆளாவாங்க, பிரம்மனை அடைவாங்க. கடைசியில என்ன முடிவு வருவாங்க, எதுவுமே இல்லை, இம்பர்சனலிசம், பிரம்மவாதி. ஏன் இதை சொல்றேன்னா, பக்தி செய்வதற்கான ஒரு சில அறிவு தேவைப்படுகிறது. நாம் யார், கிருஷ்ணர் யார், நமக்கும் கிருஷ்ணருக்குள்ள உறவு என்ன, நம்ம என்ன மாதிரியான செயல்களை செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது அப்படின்ற உன்னத அறிவுகள். பக்தி தொண்டு செய்வதற்காக அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவை பெறும் பொழுது நம்மளுக்கு பக்தி வந்து அதிகமாகிறது. பக்தி அதிகமாவதற்காக தேவைப்படுகின்ற அறிவை நாம் வளர்த்துக் கொள்வதே நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கிறது. வெறும் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நம் விருப்பம் கிடையாது. உதாரணத்துக்கு பகவத்கீதாவில் எத்தனை ஸ்லோகாக்கள், எத்தனை மந்திரங்கள், எத்தனை அத்தியாயங்கள் எனக்கு தெரியும் விட பகவத்கீதை மூலமாக கிருஷ்ணர் மேல் எனக்கு பக்தி அதிகமாகிறது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு பகவத்கீதா தெரிந்தவங்க. அதுதான் பகவத்கீதாவோட குறிக்கோள். பகவத்கீதாவோட குறிக்கோள் வந்து சர்வதர்மான் பரித்யஜ்ய, உனக்கு தெரிந்த அனைத்து தர்மங்களையும் அதர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் நீ சரணடைவாயாக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதற்கு என்ன தேவையான அறிவு அப்படின்றத நம்ம
அந்த அறிவு மூலமாக டிவோஷன், அந்த அறிவு வந்து டிவோஷனாக மாறணும். அது டிவோஷனாக மாறலனா அந்த அறிவு வந்து நம்மளை இந்த உலகில் பந்தமாக வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். சோ பக்தி ஒருத்தன் நல்லா பண்ணா அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவனுக்கு போதுமான அறிவு இருக்கும். ஒண்ணு, இந்த உலகத்தை பத்தி, இந்த பக்தியை பத்தி, கிருஷ்ணரை பத்தி இது. 2வது துறவல், ரினன்சியேஷன். இதயத்தில் ஒரு தானாகவே எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சி இல்லாமல் இந்த பௌதீக விஷயத்தில் இருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்படுகிறது. ஆர்வத்தை கம்மியாகிறது. சோ இது தானாகவே நடக்கும். அதனாலதான் பக்தியில வந்து துறவறத பத்தியோ இல்ல வந்து அறிவை மேலும் மேலும் சாஸ்திரங்களை படித்து அதிகமாகும் அப்படின்றத போக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடியது. சோ இந்த ஈஷோபனிஷத் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் வந்து இது கொடுக்கப்பட்ட இந்த நாலேஜ், இந்த அறிவு வந்து எப்படின்னா, இது நம்மளுடைய பக்தியை அதிகரிப்பதற்காக ஒரு வாய்ப்பு. பக்தியை அதிகரிப்பதற்காக. ஏன்னா பக்தியை பொறுத்தவரையும் பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு உருவம் உள்ளவர், ஒரு மனிதர் கிடையாது, மனிதம் போல உருவம் உள்ளவர். ஹியூமன் லைக் பர்சனாலிட்டி, பர்சன், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், புருஷோத்தமன். அவர் வந்து உருவம். சோ அப்படிப்பட்ட வகையில் அந்த பக்தியை நிலைநாட்டுவதற்காக, பக்தியை மேம்படுத்துவதற்காக ஒரு இந்த அறிவு வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவுகிறது. சோ அதனாலதான் இந்த ஈஷோபனிஷத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புத்தகம். ஏன்னா இந்த குழப்பத்தை தீர்வதற்காக பகவான் வந்து உருவம் உள்ளவரா இல்ல அருவம் வாய்ந்தவரா, எங்கும் படைத்திருப்பவரா இல்ல கோலோக என்ற இடத்தில் வசித்து கொண்டிருக்கும் ஒரு உருவம் உள்ள விக்கிரகவா அப்படின்ற அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக இந்த புத்தகம் வந்து ரொம்ப உதவும். இந்த புத்தகம் முடிச்சக்கு அப்புறம் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் பகவத்கீதா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பகவான் வந்து உருவம் உள்ளவரா இல்ல உருவம் இல்லாதவரா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனை வந்து நீக்குவதற்காக இந்த புத்தகத்துல வந்து ஆணித்தனமாக பகவான் வந்து ஒரு உருவம் உள்ளவர், உருவம் இல்லாதவர் இருந்தாலும் கூட இந்த உருவம் உள்ள அந்த ஆஸ்பெக்ட் இது வந்து உயர்தரம். பிரம்மன், பரமாத்மா, பகவான். பகவான்றது வந்து அந்த உருவம் வெளிச்சத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடியது. ஒரு உதாரணம் சொல்ல போனா சூரியன். நம்ம சூரியனை நேரா பார்த்தா பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர் அழிவு, அந்த ஒளி ரொம்ப பிரகாசமானது. அது அப்படியே கண்ணையே மறைச்சிரும். அதனால நம்ம அந்த சூரியன் வட்டத்தை முழுசையா பார்க்க முடியாது. ஆனா அந்த அந்த சூரியன், அந்த கிரகம், அந்த ஒரு உருவம் இருந்தா அந்த வெளிச்சம் வருகிறது. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு டியூப் லைட். இப்ப நம்ம ரூம்ல வந்து ஒரு 1000 வால்ட் பல்ப் இருந்ததுன்னா நம்ம அந்த பல்பை பார்க்க முடியாது. ஆனா வெளிச்சம் நல்லா பளின்னு அடிக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியும் அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது, அந்த பல்புல இருந்து வருது. இந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி அந்த ஒரு பல்பு இருக்கு, அந்த பல்புல இருந்து வருது. அது போல பகவான் தன்னோட சக்தியின் மூலமாக, பிரம்மனின் சக்தியின் மூலமாக, பரமாத்மாவின் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக அனைத்து இடத்திலும் பரவி இருக்கிறார். ஆனா அதுக்கு பின்னாடி, அந்த ஜோதிக்கு பின்னாடி யாரு? விக்கிரகா, அது கிருஷ்ணர். சோ நம்மளுக்கு அது புரியுது. ஓகே, கிருஷ்ணர் வந்திருக்கு, ஒரு பகவான் வந்து உருவம் உள்ளவர். அப்படி அந்த உருவம் உள்ள பகவான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கான விடை வந்து பகவத்கீதால கொடுத்து. எனக்கு பகவத்கீதால பகவத் சொல்ற, நான் தான், எனக்கு மேல எது ஒரு உண்மை கிடையாது அப்படின்ற. மத்த பரத்தரம் நன்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா சூத்ரே மணிகன இதவா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு மேல எந்த ஒரு உண்மையும் கிடையாது, நான் தான் கடைசி, நான் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றார். சோ அப்படிப்பட்ட அந்த உருவம் உள்ளவர் யார் அப்படின்ற கேள்விக்கு வந்து பகவத்கீதா விடை தருகிறது. சோ அப்படிப்பட்ட அந்த உருவம் உள்ள அந்த கிருஷ்ணருக்கு நம்ம எப்படி தொண்டு செய்வது, நம்ம எப்படி வந்து கைங்கரியம் பண்றது, நம்ம எப்படி வந்து செயல்களை பண்ண முடியும், நம்ம எப்படி அந்த உறவை மேம்பிப்பது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 2 புத்தகம் இருக்கு. நெக்டர் ஆஃப் டிவோஷன், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சோ இந்த 4 புத்தகம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த புத்தகம் ஈஷோபனிஷத்துல வந்து என்ன சொல்றாங்க, கடவுள் வந்து உருவம் உள்ளவர், அவ்வளவுதான்.
பகவத்கீதா போறோம். சோ அப்படி அந்த உருவமுள்ள வந்த கடவுள் யாரு? கிருஷ்ணர். சரி, ஓகே. அப்படி அந்த கிருஷ்ணருக்கு நம்ம எப்படி டிவோஷனல் சர்வீஸ் பண்றது, நம்ம எப்படி வந்து சேவை பண்றது, என்ன மாதிரி எல்லாம் பண்ணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன், உபதேசாமிருத்தம் மற்றும் பக்தி ரசாமிருத்த சிந்து, இந்த 2 புத்தகம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 புத்தகத்தையும் நம்ம பண்ணோம்னா இதுக்கு பேர் வந்து பக்தி சாஸ்திரி கோர்ஸ். இது ஒரு ஒரு சர்டிஃபைடு கோர்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கல. நம்ம ஒரு 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 பிரீஃபா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஈசோபனிஷத்துல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். வேதம்னா என்ன, வேதங்களை என்ன கொடுத்துருக்கு, வேதிக் நாலேஜ்னா என்ன, ஆக்சியோமெட்ரிக் ட்ரூத் அப்படின்னு பார்த்தோம். அனைத்தும் உண்மை, வேதம்னா உண்மையான அறிவு. அதுக்கு உதாரணமா நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்கள் வந்து வேதங்கள்ல கொடுத்துருக்காங்க, அது வந்து உண்மையா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்த உண்மையான அறிவு வந்து சராசரியான மனிதன் கொடுக்க முடியாது அப்படின்றத பார்த்தோம். ஏனென்றால் சராசரியான மனிதனுக்கு 4 வகையான குறைபாடுகள் உள்ளன. இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், புலன்கள் வந்து சக்தி வாய்ந்தது கிடையாது, மற்றும் ப்ரோன் டு இல்யூஷன், மாயைக்கு நம்ம வந்து ஈஸியா விழுந்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து மிஸ்டேக், தவறுகள் செய்யாத மனிதர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் 4வது, அப்படிப்பட்ட தவறுகளை செய்யும் பொழுது அதை மூடி மறைக்கும் மனப்பான்மை நம்மளுக்கு உண்டு, சீட்டிங் ப்ரோபன்சிட்டி. இந்த 4 குறைபாடுகளை வைத்துக்கொண்டு ஒரு உண்மையான அறிவு வந்து சராசரியான மனிதன் ஜீவாத்மா கொடுக்க முடியாது. சோ அதனால வந்து இந்த நூல்கள் இதை அனைத்தும் வந்து மனிதனால் எழுதப்படுது அல்ல, இது வந்து கிருஷ்ணர் கொடுக்கப்பட்டது அப்படின்றத அங்க இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம். அப்புறம் அந்த வேதிக் நாலேஜ் வந்து நம்ம பின்பற்றினா என்ன நலன், அப்புறம் அது பண்ணலன்னா என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம். உதாரணம், அந்த வேதிக் நாலேஜ் கொடுத்துருக்க அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்வெகேஷன்னா ஓம் பூர்ணம் அதா பூர்ணம் இதா, பூர்ணம் மதம் பூர்ணஸ்ய வசிஷ்யத்தே, பூர்ணம் மதம் வசிஷ்யத்தே அப்படின்றத பார்த்தோம். 3 வகையான ஒரு பிரிவை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் முழுமையானவர். கிருஷ்ணர் வந்து முழுமையானவர் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரம்மன் பரமாத்மா பகவான் அப்படின்ற நிலையில இருக்கும் பொழுது பரம்பொருள், இந்த பகவான் அப்படின்னு கிருஷ்ணர் நம்ம சொல்லும் பொழுது அவர் பிரம்மனையும் உள்வாங்கி, அதாவது அதையும் வந்து இருக்காரு, பிளஸ் வந்து பரமாத்மா ஃபீச்சரும் உள்ள இருக்கு. சோ சச்சித் ஆனந்த விக்கிரகா, இதுதான் பரம்பொருளோட விளக்கம். பரம்பொருள்னா என்ன? சச்சித் ஆனந்த விக்கிரகம். சத்துனா என்றும் இருக்கவை, சித்துனா காக்னிசன்ட், அனைத்தையும் தெரிந்தவர். சச்சித் ஆனந்தா பிளிஸ், சந்தோஷமாக இருக்கக்கூடியது. விக்கிரகா உருவம் உள்ளவர். இந்த அனைத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். சோ அவர் முழுமையானவர், எல்லாமே வந்து முழுமையா இருக்கு அவர். அடுத்து அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று சுப்பீரியர், இன்னொரு இன்ஃபீரியர். ஒன்னொன்னு ஜடசக்தி, இன்னொன்னு வந்து உயிர்வாளி ஜீவசக்தி. இது எப்படி முழுமை அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜடசக்தி. ஜடசக்தி எப்படி முழுமையானது அப்படின்றத சொல்றாங்க. எப்படின்னா, எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு இது தேவையில்லை. ஒரு சூரியன் உதிக்கிறதோ, சந்திரனா வந்து அஸ்தமாக்கிறதோ, ஒரு ஒரு சீசனோ, ஒரு வெதரோ, எல்லாமே வந்து பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் இதுவும் கிடையாது. சோ அது வந்து முழுமையானது. அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் முழுமையா இருக்கு, முழுமையா நடந்துட்டு இருக்கு அப்படின்றார். நெக்ஸ்ட் ஜீவராசிகள். ஜீவராசிகளுக்கு முழுமையானது எப்படி அப்படின்னா, நம்ம முழுமையை வந்து இந்த ஜட பொருள்ல தேட முடியாது. நம்ம முழுமையா இருக்கிறது, முழுமைனா நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான ஒரு சாட்டிஸ்பாக்சன், அது ஜட பொருள்ல இருந்து வரக்கூடிய விஷயம் அல்ல. ஜட உறவுகளிலிருந்து வரக்கூடிய விஷயமும் அல்ல. இல்ல ஜட சொத்துகள், செல்வங்கள், பேர் புகழ் இதுல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. இந்த முழுமையான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி முழுமையாக்க முடியும், நம்மளோட பிறப்பு, நம்மளோட வாழ்க்கையை எப்படி முழுமையாக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உறவை நம்ம புதுப்பிக்க வேண்டும். கிருஷ்ணரிடம் இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பிக்க வேண்டும். அப்படியானில் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஆக முடியும், இல்லைன்னா கம்ப்ளீட் ஆக முடியாது. அந்த உறவை நம் உடலிலோ, நம்ம புலன்களிலோ, நம்ம தேசத்திற்கோ, நம்ம வந்து குடும்பத்திற்கோ இந்த விஷயங்கள்ல நம்ம தேடணும்னா அது வந்து முழுமை அடையாது அப்படின்றார். ஸோ இது ஈஷோபனிஷத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இன்வகேஷன் மந்திரம். இப்ப மந்த்ரா 1,
மந்திரம் 1 பார்க்க போறோம். மந்திரம் 1 என்ன? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்சத் ஜகத்யம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சிதா மா கிருதா ஸ்வித் கஷ்ய ஸ்வித்தனம். கரெக்டுங்களா? மொழிபெயர்ப்பு படிங்க. இது பெருசாக்க முடியும். ஓகே. பிரபஞ்சத்தில் உள்ள அசைவன அசையாதன என அனைத்தும் முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்தும் அவருக்குச் சொந்தமானவை. எனவே ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மட்டும், தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கினை மட்டும் ஏற்றுக்கொண்டு, மற்றவை யாருக்குச் சொந்தமானவை என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. சோ 3 விஷயத்தை பத்தி பேசுறாங்க. 3 விஷயத்தை பத்தி இதுல பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் வந்து ஈசாவாஸ்யம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை பேசுறாங்க. இந்த ஈசாவாஸ்யம் அப்படின்னு தத்துவம் என்னன்னா, ஈசாவாஸ்யம் தத்துவம் என்ன சொல்றாங்க? எவ்ரிதிங் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை த லார்ட். அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது, பார்க்க முடியாது, அசைவன அசையாதன என அனைத்தும் முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை. சோ சொந்தம் மட்டும் இல்ல, அதை மெயின்டைன் பண்றதும் அவர் தான். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல சொல்றாரு, சூத்திரை மணிகினைவா அப்படின்றாரு. அந்த பேர்ல்ஸ் எப்படி ஒரு முத்து மாலை வந்து நம்ம பார்க்கறதுக்கு வெறும் முத்து மாலை மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த முத்து மாலையை வைத்துக் கொண்டிருக்க அந்த நூல் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது போல இந்த நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் சொந்தமானது கிருஷ்ணர். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியனா இந்த யூனிவர்ஸ் நம்ம பார்க்க இன்னும் நிறைய விஷயம் நம்ம பார்க்கல இந்த பிரபஞ்சத்துல. அப்படி பார்க்காத விஷயத்தையும் கூட கட்டுப்படுத்துபவர் யாருன்னா கிருஷ்ணர். சோ ஈசாவாஸ்யம்னா எவ்ரிதிங் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை லார்ட். எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது. அடுத்து 2 விஷயம் பேசுறாங்க. பண்ணக்கூடியவை, பண்ணக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இது எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பார்க்க முடியாத விஷயம் அனைத்தும் வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது. ஸோ இது ஒழுங்கா தெரியல பிரபு. ஸோ மேபி அந்த போனை வந்து நீங்க லேண்ட்ஸ்கேப்ல போடுங்க, அப்போ ரொட்டேஷன்ல மாத்த முடியுமான்னு பாருங்க. ஸோ வந்து அந்த இப்ப கரெக்டா வருது. ஸோ வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது. இது தவிர்த்து 2 விஷயம் பேசுறாங்க. ஒண்ணு பண்ணக்கூடியது, இன்னொன்னு பண்ணக்கூடாது. அது என்ன? அந்த மொழிபெயர்ப்பு காட்டு பிரபு. இதுல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எனவே ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மட்டும், தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கினை மட்டும் ஏற்றுக்கொண்டு, சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது, அவர் மெயின்டைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் டூஸ். என்ன டூஸ்? என்ன சொல்றாங்க? உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை மட்டும் நீ ஏத்துக்கொள்ளு. One should accept things as per the quota. ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் ஏத்துக்கொள்ளு. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை ஏத்துக்கொள்ளு. செகண்ட், do not accept things which belongs to others. அது அப்படின்னா மற்றவை யாருக்கும் சொந்தமானவை என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்க எல்லா விஷயமும் வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது, அவர் மெயின்டைன் பண்றாரு. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கோட்டா என்னவோ அதை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணு, அதை மட்டும் நீ ஏத்துக்கொள்ளு. மற்றவங்களை இருக்கிறத வந்து நீ ஏத்துக்கொள்ள கூடாது அப்படின்ற. சோ வந்து
அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப வந்து எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது. அப்போ வேற யாருன்னா போனை நான் அப்ப எடுத்துக்கலாமா? அவங்க கிட்ட கேட்காம நான் போனை எடுத்துக்கலாமா? இதுக்கான விடை என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபு. இல்ல பிரபு, நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்? அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு காரணம் சின் வரும். அது நம்மளது உரியதல்ல, பாவம் வந்து சேரும். சரி, ஆனா அந்த பொருள் அவர்தான் இல்லையே, நம்ம உருவாக்காதது, அது வேற உடையதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது, முடியாதது, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானது, கிருஷ்ணர் மெயின்டைன் பண்றாரு. அப்படின்னு இருக்கும்போது அப்போ மத்தவங்களோட ஏதாவது ஒரு பொருள் அவங்க கேட்காம எடுத்துக்கலாமா நம்ம? நம்மளது இல்ல பிரபு. ஆமா, அவர் நம்மளது இல்ல, ஆனா அந்த பொருள் அவதும் இல்லையே. ஆனா அது நமக்குண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது பிரபு. நாங்க எங்கட யூஸுக்கு தேவை. நான் கோயிலுக்கு போறேன் மாதாஜி, கோயில்ல போறேன், சாமி கும்பிடுறேன், கிருஷ்ணா பார்த்து செய், ஏதாவது பண்ணு பாடின்னு பார்த்துட்டு கும்பிட்டு கீழே பாக்குறேன், ஒரு ஐபோன் கிடக்குது. நான் அந்த போனை வந்து எடுத்துக்கிறேன். கிருஷ்ணா, நான் இப்பதான் உங்ககிட்ட வேண்டிக்கினேன், நீ இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பேன்னு எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்துக்கலாமா? நோ நோ பிரபு, அது இல்ல. மாதாஜி, கோயில்ல வந்து நான் சாமி கும்பிட்டு வேண்டிக்கினேன், சாமி எனக்கு ஏதாவது குடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறேன், புது ஐபோன் அப்படியே எடுத்துக்கிறேன், ஏன்னா சாமி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? நோ பிரபு, நோ, இல்ல. சரி, எனக்கு வேணாம், உங்ககிட்ட கொடுத்துறேன். அவனுக்கு அவசியமானவன் சொன்னா தேவைப்பட்டான். எதுதான் அவசியமான? எல்லாம் தான் அவசியம். ரஞ்சி மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி, என்ன பண்ணலாம்? I was thinking probably this way. I don't know whether it's right, because even though அந்த phone எல்லாம் அந்த அதுகள் எல்லாம் அந்த அதுல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கடவுளால வந்தது தான். But we paid the money. I know the temple-ல இருந்தது எடுக்கிறதோ தெரியாது. டெம்பிள் தானே பிரபு பாத்துக்கணும். டெம்பிள் இருந்ததுன்னா அது டெம்பிளோட ப்ராப்பர்ட்டி தானே. That's it, yeah. நம்ம எப்படி எடுக்க முடியும்? நாளைக்கு நீங்க டெம்பிள் வந்தாலும் நீங்க டெம்பிள் ப்ராப்பர்ட்டி ஆயிடுவீங்க போல இருக்கு. அங்க இருந்தா சேவை செஞ்சா டெம்பிள் ப்ராப்பர்ட்டி. Okay, it's a very tricky question bro. அது அவனுக்கு ஒதுக்கப்பட்ட அவனுக்கு வந்து செய்யும். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் போன கிளாஸ்ல போது நான் கேட்டேன், அப்ப எப்படி நம்ம எதுக்கு யாருக்கு என்ன ஒதுக்கப்பட்டு, நம்மளுக்கு என்ன அப்ப ஒதுக்கப்பட்டது? அப்ப நம்மளோட கோட்டா என்ன? நீங்க லாஸ்ட் கிளாஸ்லயும் கேட்டீங்க, அந்த அரிசி முட்டை விழுந்து போயிடுச்சு, குருவி எல்லாம் வந்து சாப்பிட்டு போட்டுச்சு, அது முட்டை அப்படியே இருக்கு. அப்ப நம்மளோட கோட்டா என்ன? அதுதான் பிரபு, நான் 2 weeks-ஆ திங்க் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். I didn't get the answer. Even though ஸ்ரீமத் பகவதத்துல நாங்க பலி மகாராஜன் இதுதான் படிக்கிறோம். Every day I listen that classes, but I couldn't எல்லாம் understand விளங்குது, but I don't know the answer. Good. வேற ஏதாவது? எனக்கு மண்டையே குழம்பிடுச்சு. உங்களுக்கு மண்டை சாரிமா, உங்களை அப்படி கஷ்டப்படுறது ரொம்ப எனக்கு கஷ்டம் தான். இல்ல நல்லதானே திங்க் பண்றது வேற விதமா.
வேற யாரு? அதுக்கு ஸ்ரீவித்யா மாதாஜி. ஜெகதீஷ் சாரி சொல்லு. பிரபு நான் நினைக்கிறேன் என்னோட கோட்டா என்னன்னு சொன்னா எனக்கு ஒரு வீடு ஒரு காரு ஏதோ சின்ன அது அப்படி ஏதோ ஒன்றுக்கு மேல இல்லாம ஏதோ ஒன்று ஒரு வீடு ஒரு காரு அப்படி வாழக்கூடிய குறிப்பிட்ட பங்கு தங்கறதுக்கு இடம், சாப்பாடு, துணி அந்த மாதிரி. அளவுக்கு மீறி இல்லாம 2 வீடு 2 கார் இப்படி தேவையில்லாம ஏதோ என்னோட கெப்பாசிட்டிக்கு வாழக்கூடிய மாதிரி இருந்தா மட்டும் அது என்னோட பங்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. சரி, வேற யாராவது? தர்மா ஆஸ் பர் தர்மா வந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கினாதான் அது நம்மளுது. ஸோ தர்மத்தின் வழி அது உங்களுக்கு இப்ப நம்ம காசு கொடுத்து வாங்கினா அது நம்ம யூஸ் பண்ணலாம். காசு கொடுக்காம அது வேற யாராவது விட்டு போனாங்கன்னா அப்போ வந்து பாதி பேர் வந்து எதையும் ஓன் பண்ணவே முடியாது. இந்த செல்போன்ல இருக்கீங்களா நீங்க இப்போ? ஆமா, அந்த இது ஓகே. அது ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ நான் எடுத்துட்டு இந்த பிலாசபி சொல்லலாம்ல, நீ எதுக்கு அட்டாச் ஆகுற? ஏன்னா அதுவும் வந்து இல்ல, அது கிருஷ்ணர் தானே, நான் யூஸ் பண்ண என்ன உனக்கு என்ன கோவமா? சரி, அது விட்டுருங்க. இப்ப இதுக்கு வாங்க. நம்மளோட கோட்டா என்ன? அப்போ நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க கோட்டா, அடுத்தவங்க கோட்டா ஆசைப்படக்கூடாது அப்படின்னு போட்டுருக்காங்க. நம்மளோட கோட்டா அப்ப என்ன? உப்பரி சொல்ற மாதிரி நம்ம ஒரு வீடு ஒரு இதுனா அது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? ஏன்னா எனக்கு ஒரு வீடு, மற்றவருக்கு வந்து 10 வீடு தான் நார்மலா இருக்கும் இல்லையா? நம்ம சொல்லலாம் எனக்கு வந்து ஒரு 9 to 5 ஜாப், எனக்கு வந்து ஒரு இவ்வளவு சம்பளம் தான் போதும். அதே நம்ம ஒரு 100 பேர்கிட்ட கேட்டா 100 பேர் 100 விதமா சொல்லுவாங்க. எனக்கு இதுதான் நார்மல், எனக்கு வந்து ஒரு 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 பங்களா வேணும், அதுதான் என்னோட நார்மல். லைக் ஒரு அவங்கவுங்க உடலுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இதான் நார்மல். ஸோ நம்மளோட கோட்டா என்ன? ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த பகவத்கீதா, ஈஸ்வபனிஷத் மற்றும் பல்வேறு ஆன்மீக நூல்கள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, பொதுவாகவே ஆன்மீகம் வந்து ஒரு காமனா இருக்கும், செக்டேரியனா இருக்கக்கூடாது. நம்ம இதை வந்து நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க தான் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் வந்து அப்படி பேசுனதே கிடையாது. இந்த மாதிரியான மக்கள் தான் வந்து ஆன்மீகம் பண்ண முடியும், இந்த மாதிரியான மக்கள் தான் வந்து இது பண்ண முடியும், அப்படி கிடையாது. ஸோ இவங்களோட பிரசன்டேஷன்ல சிந்தனை எப்படின்னா, மனித வாழ்வின் குறிக்கோள் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த பர்பஸ்? நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? நம்ம வாழ்வதற்கான ஒரு என்னது விடை என்ன? எது என்ன மாதிரியான? சோ ஒரு நிமிஷம். சரி, ஸோ அந்த குறிக்கோள் என்ன? இப்ப அந்த மனித வாழ்வின் குறிக்கோள் என்ன? ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட கோட்டா என்ன? நம்மளோட கோட்டா பாத்தீங்கன்னா, மனித பிறப்பின் கொடுக்கப்பட்ட கோட்டானா செல்ஃப் ரியலைசேஷன் இல்ல ஆன்மீகம். இதுதான் நம்ம வந்து நம்ம வந்து சரியா நம்ம பண்ண முடியும். இதுதான் நம்மளோட கோட்டா. ஏன்னா மனித வாழ்வுல
கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் தனித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன். இது மிருகனாலையும் பண்ண முடியாது, எந்த ஒரு பிராணினாலையும் இது பண்ண முடியாது. இது வந்து எப்படி யோசிக்கலாம்னா, நம்மளுக்கு இந்த மனித வாழ்வுன்றது வந்து ஒரு கீ மாதிரி. இந்த சாவியை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா, இந்த சம்சார வியூகம், இந்த சக்கரத்துல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு வாய்ப்பு. சோ நம்ம யோசிக்கிற மாதிரி நம்ம வந்து ஓகே, அப்போ வந்து அப்போ வந்து நம்ம வேலை செய்யக்கூடாதா, அப்ப நம்ம சம்பாதிக்க கூடாதா, அப்ப எனக்கு வீடு தேவையில்லையா, அப்ப எனக்கு சாப்பாடு தேவையில்லையா, அப்ப எனக்கு வந்து ஒரு சுகம், ஒரு 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 ஃபவுண்டேஷனலா எனக்கு வந்து அப்போ எதுவுமே நான் ஆசைப்படக்கூடாதா? அது தப்பு. அது கிடையாது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இலக்கை அடைவதற்கு வாகனம் தேவை. அந்த வாகனத்தை நம்ம வந்து பராமரிக்கிறோம், மேனி காண்றோம், கிளீன் பண்றோம். ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்றோம், ஆயில் செக் பண்றோம், வீல்ல காத்து நல்லா இருக்கான்னு பாக்குறோம், ப்ரெஷர் நல்லா இருக்கான்னு பாக்குறோம். அதுக்கு எப்போ தேவையோ அதுக்கு நம்ம ஃபியூவல் போடுறோம், கரெக்ட்டுங்களா? விண்ட்ஸ்கிரீன் கிளீன் பண்றோம், வாட்டர் போடுறோம். ஸோ ஒரு வாகனத்தோட நம்ம வச்சுக்கிறதுக்கான குறிக்கோள் என்ன? அந்த இலக்கை அடையணும். இப்ப நம்ம ஒரு வாகனத்தை வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு, ஆனா அது ஓடலன்னா அதோட பர்பஸே வந்து போயிடுச்சுல்ல. என்கிட்ட நல்ல அழகான ஒரு கார் இருக்கு, ஆனா அது ஓடாதுங்க அப்படின்னா என்ன சார் சொல்றீங்க? அந்த காரோட ஒரு பர்பஸே வந்து நம்மள வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறது தானே. அத போலன்னா அப்புறம் எதுக்கு நம்ம அத நீங்க வச்சுட்டு இருக்கீங்க? அப்போ குடுத்துற வேண்டியதானே. இல்ல இல்ல, அது பார்க்க அழகா இருக்கும், அது ரொம்ப ஷைனிங்கா இருக்கும், ஆனா அது போகாது, நம்ம எவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணாலும் போகாது. அது போல இந்த உடலை வந்து மேனி காண்பது, இந்த உடலை பராமரித்துக் கொள்வது, இந்த உடலை வந்து பாதுகாப்பது எதற்காகனா, இந்த உடல் வாகனமாக ரீதியாக நம்ம ஆன்மீகத்தை இலக்கை அடைவதற்கான ஒரு வாகனம். முள்ளால எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த உடலை நம்ம சிறப்பாக பயன்படுத்தினால் மறு உடல் கிடைப்பதற்கான வாய்ப்பை நாம் தவிர்த்து விடலாம். சோ இந்த உடலை நம்ம வந்து பாதுகாக்கணும். ஆமா, குளிக்கணும், நல்ல ஒரு வீடு தேவை, நல்ல சாப்பாடு தேவை, நல்ல ஒரு சுத்தமான ஒரு காற்று, இந்த மாதிரி விஷயம்லாம் தேவை. இது அடிப்படை. எதற்காக? அதனால இந்த உடல் நல்லா இருந்ததுன்னா நான் ஆன்மீகத்தை நல்லா பண்ண முடியும். சுவர் இல்லைன்னா சித்திரம் கிடையாது. அது போல இந்த உடல் இல்லைன்னா நம்ம வந்து ஒழுங்கா சேன் பண்ண முடியாது, ஒழுங்கா நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியாது, ஒழுங்கா எதுவும் பண்ண முடியாது. சோ அதற்கு என்ன தேவையோ அது நம்ம வந்து நம்ம என்ன ஒரு அதுக்கு வந்து நம்ம குறிக்கோள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம பர்பஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம கோல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம ஆம்பிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஆன்மீகமா இருக்கணும். அப்ப அந்த கோட்டா கரெக்ட். இது வந்து சிம்பிள் லிவிங் ஐ திங்கிங். இது இன்னொரு வாட்டி சொல்லலாம். சிம்பிள் நம்மளோட திங்கிங், நம்மளோட சிந்தனை, நம்மளோட உணர்வு, நம்மளோட இலக்கு, இதெல்லாம் வந்து ஆன்மீகம். ஆனா நம்ம நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து சிம்பிள்னா just to maintain the body so that the spiritual life goes on. இதுதான் கோட்டா. இதுதான் மனித பிறப்புக்கும் மனித உடலுக்கும் கொடுக்கப்பட்ட கோட்டா. இந்த கோட்டாவை நம்ம நான் வச்சுக்கணும். இதை நம்ம நான் வச்சோம்னா செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் மை கோட்டா. ஏன்னா மனித பிறப்பு, நான் மனிதனா இருக்கேன். மனிதன்ல பண்ணக்கூடிய உன்னோட கோட்டா என்ன? சம்பாதிச்சு பேரு புகழா? இல்ல பெரிய ஏதோ சாதிக்கணுமா? இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நம்ம என்னவாகணும், என்னவா இருக்கணும், எல்லாமே நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் இப்ப ஆல் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க என்னதான் பண்ணாலும் நான் பண்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நான் வந்து ஸ்பெஷல். இப்போ ஒரு மலை இருக்கு, நிறைய பேர் ஏறணும்னு ஆசைப்படுறாங்க, நம்மளும் ஏறணும்னாலும் நம்ம பார்த்தா நிறைய பேர் போயிட்டாங்கப்பா, மேல போயிட்டு ஒண்ணும் இல்ல வந்துட்டாங்க. அவங்க போனாலும் நான் ஏறுறேன் பாத்தீங்களா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா அங்க போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல, திருப்பி கீழே வரப்போறோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அது ஒரு வகையான ஒரு மாயை. எவ்ரி ஒன் திங்க் தே ஆர் ஸ்பெஷல் அண்ட் தே கோயிங் டு மேக் அ மார்க்.
ஆனா வந்து எல்லாருமே நம்ம அந்த பாதையில வந்து நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க. நம்ம விருப்பப்படுற அந்த பாதையில நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு உணர்வு, இல்ல இது வந்து நல்லா இருக்கும். இது வந்து உடல் ரீதியான இலக்கு, உடல் ரீதியான உடலே வாழ்க்கை, உடல் ரீதியான சம்பந்தப்பட்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா, அது கோட்டா கிடையாது. ஏன்னா, அதுதான் மிருகம். மற்ற பிராணிகளும் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல, மற்ற பிராணிகளும் பண்ணக்கூடிய விஷயம் வந்து, அது இயல்பா, சுலபமாக கிடைக்குது. ஆனா நம்ம கோட்டா பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல். 2வது, இப்ப அந்த உதாரணத்துக்கு வருவோம். சோ எல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது. எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது. ஆனா, நான் வந்து மற்றவர்களோட பொருள வந்து எடுக்க முடியாது. ஏன்னா, இது வந்து அந்த மனிதனுக்கு பார்வையில குடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு உதாரணம் சொல்லப்போனா, வீடு நம்மளது கிடையாது. ஆனா, வீட வந்து நம்ம ரெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த வீட வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து, நம்ம வந்து செகண்டரி கேரர். இந்த பிரைமரி வந்து யாரு இப்போ முதல் சொந்தக்காரர் யாரு? அந்த ஓனர். அவரு நம்மள்கிட்ட குடுத்திருக்காரு. இல்லையா? நம்ம வந்து, ஓ! அது ஓனர் தான். நான் என்ன வேணா பண்ணலாம் அப்டின்னா பண்ண முடியாது. ஏன்னா, இது நம்மளோட வேற யாருனா வந்து இந்த வீட்ல தங்குனாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா, இது வந்து நான் என் பொறுப்புல இப்ப குடுத்துருக்காங்க. நான் சொந்தக்காரன் கிடையாது. ஆனா, என் பொறுப்புல இந்த விஷயம் இருக்கு. அத நான் ஒழுங்கா பார்த்துக்கணும். உதாரணம் இந்த உடலே எடுத்துக்கலாம். இந்த உடல் வந்து நம்மளது கிடையாது. இது நமக்கு குடுக்கப்பட்டது. இந்த உடல் வந்து நான் வரும்போது இந்த உடல எடுத்துட்டு வரேன். கிருஷ்ணர் வந்து இந்த உடல எனக்கு குடுத்திருக்காரு. இத நான் வந்து எப்படி வேணா பயன்படுத்தலாம். ஆனா, சிறப்பா எப்படி பயன்படுத்தணும்? அது வந்து கோட்டா. அது நான் பார்த்துக்கிறேன். அது நான் சிறப்பா பார்த்துக்கிறேன். இத வந்து நான் ஒழுங்கா பார்த்துக்கிறேன். ஏன்னா, இந்த உடல வந்து நான் ஒழுங்கா பார்த்துக்கிறேன். எனக்குன்னு குடுக்கப்பட்ட ஒரு விஷயம். கிருஷ்ணர் எனக்கு குடுத்திருக்காரு. இத நான் ஒழுங்கா பார்த்துக்கணும். நான் தான் செகண்டரி கேர் டேக்கர். பிரைமரி கிருஷ்ணர். இந்த முதலாளி வந்து கிருஷ்ணர் தான். ஆனா, இது வந்து என் பார்வையில குடுத்திருக்காரு. நான் தான் செகண்டரி கேர் டேக்கர். அதுபோல எல்லா விஷயமும் வந்து நம்மளுக்கு குடுத்திருந்தாலும், நம்மளுக்கு தெரியும். ஓ! இது வந்து என்னதான் வந்து சரி, இந்த நிலத்தையே நான் வந்து என் பேர்ல கிரயம் பண்ணியிருந்தாலும், எனக்கு முன்னாடி நெறைய பேர் வச்சிருந்தாங்க. இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து யார் வேணா வச்சிருப்பாங்க. ஆனா, இந்த காலகட்டத்துக்கு நான் இத பார்த்துக்கிறேன். இத நான் ஒழுங்கா பயன்படுத்தணும். இத வந்து நான் ஒழுங்கா பயன்படுத்தணும். அதுபோல எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். நம்ம மொபைல்னாலும் சரி, காருனாலும் சரி, வருகின்ற அந்த ஒய்ஃப்னாலும் சரி, ஃபேமிலினாலும் சரி, எதுவுமே எல்லாமே நம்ம கைக்கு வந்தாலும், அத நம்ம எப்படி நம்ம பார்த்துக்கிறோம்? இது ஒரு முதலாளி வந்து கிருஷ்ணரா இருக்கலாம். ஆனா, அத நம்ம வந்து எப்படி நம்ம பார்த்துக்கிறோம்? அத நம்ம வந்து ஒழுங்கா பயன்படுத்துறோமா? அத ஒழுங்கா வந்து ஆன்மீக பாதையில வளர்ச்சிக்காக பயன்படுத்துறோமா? ம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து அப்ப வந்து அது நம்ம எடுக்க முடியாது. மத்தவங்கள்து இருந்தாலும் எடுக்க முடியாது. ஏன்னா, அது வந்து அவங்களோட கேருக்கு குடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா? அதே மாரி நம்பளுக்கும் வரும். கண்டிப்பா வந்து நம்பளுக்கும் வர வேண்டிய விஷயம் வரும். ஆனா, அத எப்படி நம்ம கையாள்றோம்? அத பொறுத்து நம்மளோட ஃப்ரீ வில், நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்மளோட அ டிவோஷன் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சரி, ஏதாவது கேள்வி இருக்கா? அப்ப பிரபு இந்த கோட்டா இண்டிவிஜுவல்ஸுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? பொதுவா கோட்டானாலே செல்ஃப் ரியலைசேஷன் தான். இந்த மந்த்ரா, இந்த ஈஷோபநிஷத்தை பொறுத்தவரையும் கிருஷ்ண உணர்வு பேசிக்கலா. அதுதான் நம்மளோட கோட்டா. பொதுவா பேசுறாங்க. ஹியூமன்ஸ்க்கு பொதுவா பேசுறாங்க. So it's not material we are talking about. Not material. Self realization is spiritual. Spiritual. Yeah, spiritual is your quota. Yes. Yeah. Spirituality is your quota because that is the only thing you can do in human form of life. Which is not available in any other, because example of the cow, for example, cow and the சொல்வாங்க cow quota இங்க கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? Cow can produce milk. Can we produce milk? No, we can't produce milk which we can give it to others. That is the quota of cow. And it is having the grass and giving milk. அதுபோல நம்மளோட கோட்டா என்ன? மனித பிறப்பு, மனித வாழ்க்கையின் கோட்டா, அதாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன? ஆன்மீகம். அது நம்ம யார் வேணா பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு கோட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சப்ஜெக்டிவா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு
சிம்பிளா இருக்குங்க. நான் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கேன். யாருக்கும் நான் இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நானும் எதுவும் பண்ண மாட்டேன். அது வெறும் சப்ஜெக்டிவா இருக்கும். அது எப்படி நம்ம வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியும்? ஒன் மேன்ஸ் ஃபுட் அடோ சச்சின் ஹரிஸ். ஒன் மேன் ஃபுட் இஸ் அனதர் மேன் பாய்சன். நம்மளுக்கு என்ன கரெக்ட்னு நம்ம சொல்றோமோ அது வேற ஒருத்தருக்கு வேற இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ பௌதீகமா எந்த ஒரு கோட்டாவும் வந்து கரெக்ட் நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. That's the mistake I made, Prabhu. I was thinking that side. Everyone thinks in material way, the quota, material. Because நீங்க நினைக்கலாம், நான் இந்த இடத்த வாங்கலான்னு. சில இடத்துல வந்து இடம் வாங்க முடியாது. இப்ப நீங்க வந்து நான் ஒரு போன வாரம் போகும்போது ஒரு கேன்பரா போயிருந்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, கேன்பரால வந்து இடம் யாரும் வாங்க முடியாதான். அது வந்து ஒரு இன்னும் அந்த ராயல்டி ஏதோ சொல்றாங்க. அது லீஸ் தான் பண்ண முடியுமா? 99 years லீஸ் அப்படிதான். ஏன்னா அது கவர்மெண்ட் அந்த ஏசிடி வந்து யாருமே வாங்க முடியாது. இப்ப நம்ம நினைப்போம், எனக்குன்னு ஒரு சின்ன இடம் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அது வந்து சில இடத்துல வந்து அப்ளிகபிளே கிடையாது. இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரில வந்து நம்ம போயிட்டு இடம் வாங்கினா வாங்க முடியாது. ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அது எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட். நம்ம நினைப்போம், இது என்ன ரொம்ப இதா இருக்குன்னு. இல்லப்பா, இதான் ரூல் இங்க. சோ நம்ம எப்படி ஜெனரலைஸ் பண்ண முடியும்? சோ மொராலிட்டி, எத்திக்ஸ், லைஃப் இன் குட்னஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இட் சேஞ்சஸ். நம்ம நினைப்போம், இதெல்லாம் வந்து நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ப்பா எல்லாம். பட் ஆனா வந்து நம்ம நினைக்கிறது வந்து காலத்தின் மாற்றத்துல வந்து மாறிட்டே இருக்கும். சோ அதனால வந்து நம்ம வந்து பிரெஸ்கிரைப் பண்ண முடியாது. இதான் உன்னோட கோட்டா அப்படின்னு. ஏன்னா அது கிடையாது. பட் ஆனா ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா மனித பிறப்பில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னை அறிதல், தன்னை அறிதல், ஆத்மாவை அறிதல், கிருஷ்ணரை பற்றி அறிதல். இது வந்து காமன். இது வந்து கோட்டா. யாரும் பண்ணலாம். யார் வேணா பண்ணலாம். இப்ப அது பண்றதுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள்? இப்ப நான் வந்து கிருஷ்ண கான்சியஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன தேவை? எனக்கு ஒரு வீடு தேவை. ஓகே, அங்க ஒரு ஆல்டர் இருக்கு. ஓகே, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா தண்ணி வருதா, சாப்பாடு நான் சமைச்சு கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம அதை சரௌண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் கோர் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டு நம்ம மற்றதெல்லாம் பில்ட் பண்றோம் அது அரௌண்ட். ஆனா நம்ம யூஸ்வலா நம்ம வந்து ஆன்மீகமோ இல்லைன்னா வந்து கடவுளை அணுகுறதுக்கு என்னன்னா, நம்மளோட கோர் வந்து என்னன்னா மெட்டீரியல் டிமாண்ட் நம்ம வந்து கோரா வச்சுட்டு அதுக்கு ஆன்மீகம் ஹெல்ப் பண்ணுமா? அப்பனா நான் ஆன்மீகத்தை எடுத்துக்கிறேன். என்னோட கோர் இது என்ன? எனக்கு வந்து ஒரு 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 அரசு உத்தியோகம் வேணும். அப்படியா? அப்போ வந்து நான் சனிக்கிழமை விரதம் இருக்க போறேன். நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ண போறேன். 108 சாமி, நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். சோ நம்ம வந்து ஒரு பௌதீக விஷயத்தை வந்து நிலைநாட்டுவதற்கு, பௌதீக விஷய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆன்மீகம் உதவுகிறதா? ஆமாம். அப்ப அந்த ஆன்மீகம் நல்லது, நான் அப்ப அதை எடுத்துக்கிறேன். சோ நம்ம வந்து அப்படிதான் நம்ம வந்து டியூன் பண்ணியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில. ஆனா உண்மையிலே என்னன்னா, நம்மளோட குறிக்கோள் வந்து ஆன்மீகமா இருக்கணும். அதை வந்து சுமூகமாக, அதை வந்து திருப்தியாக, அதை வந்து ஒரு நல்ல வழியாக பண்றதுக்கு அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன மெட்டீரியலா என்ன தேவையோ அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாட் தி அதர் வே அரவுண்ட். ஓகேங்களா? Thank you, Prabhu. Thank you very much. Yes. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் சாண்டிங் பண்றோம், நம்ம சாண்டிங் பண்ணுவோம். சோ இந்த சாண்டிங் அஃபெக்ட் பண்ணாமத்துக்கு நம்ம ஜாபை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இல்ல சோ நம்ம வந்து பகவத்கீதையில வந்து 7th chapterல கூட நம்ம பார்த்தோம், நராதமா அப்படின்றத பார்ப்போம். நராதமானா people who don't have time, basically they are busy doing things. அவங்க வந்து நேரம் வந்து ரொம்ப பிஸியா இருக்குன்னா, யார் இந்த பிஸியை உருவாக்குனா? அவங்க தான் உருவாக்குனாங்க. யாரும் வந்து திணிக்கல. ஒரு மனிதன் வந்து எனக்கு டைமே இல்லை அப்படின்னா, அந்த டைமே இல்லாதது எப்படி வந்தது? ஆசை, இல்ல பேராசை. எனக்கு வந்து போதும்ன்ற மனப்பக்குவம் இல்லாம எனக்கு இது பண்ணும், அது பண்ணணும்னு நிறைய விஷயங்களை வந்து நம்மளே எடுத்துக்கிறோம். நம்மளே மேல பேர்டனா எடுத்துக்கிறோம். அதை பூர்த்தி செய்வதற்காக இங்கேயும் அங்கேயும் அலைகிறோம். கடைசியில நிம்மதி இல்லை. சோ அந்த மாதிரியான விஷயத்துல வந்து அப்ப வந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நம்மளோட சாதனை அஃபெக்ட் ஆகும், நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி அஃபெக்ட் ஆகும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட குறிக்கோள், நம்மளோட இலக்கு, நம்மளோட எல்லாமே வந்து பௌதிகம். சோ அப்படின்னு இருக்கும்போது அப்ப காம்ப்ரமைஸ் ஆகணும்.
அப்போ வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும்னா அப்போ வந்து என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவா வரல, என்ன ஒரு விஷயம் வந்து டைம் வேஸ்ட் பண்றோம், அப்போ இது கோயிலுக்கு போறது நிறுத்து, அப்ப சாண்டிங் நிறுத்து, அப்ப சர்வீஸ் பண்றது நிறுத்து, இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து எப்போ வேணா நிறுத்திக்கலாம், எப்பனா ஏன்னா வந்து இமீடியட்டா ரிசல்ட் வரல, இமீடியட்டா எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இல்லை, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆன்மீகம் நீ என்ன பண்றப்பா, சாண்ட் பண்ண எவ்வளவு 2 ஹவர் பண்றியா, டைம் வேஸ்ட் பண்றப்பா, டைம் வேஸ்ட் பண்ற. ஸோ அப்ப டைம் வேஸ்ட் பண்றேன்னா ஓகே ஃபைன். அப்ப அந்த 2 ஹவர் வந்து ஒரு பௌதிகவாதி கிடைக்குதுன்னா அவன் என்ன பண்ணுவான், ப்ரொடக்டிவா பண்ணுவானா? இல்ல, ஏதாவது பாடம் பார்ப்பான், இல்ல வீடியோ கேம் ஆடுறது, இல்ல சோசியல் மீடியா, இல்ல அரட்டை அடிக்கிறது, இல்ல யூடியூப்ல வாட்ச் பண்றது, ஏதோ ஒண்ணு வந்து பண்ணா அப்ப அது வேஸ்டா தெரியல. இதுதான் ஐரனி, பாரடாக்ஸ் ஆஃப் லைஃப் வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஆன்மீக வளர்ச்சிக்கான பண்ற விஷயம் வந்து டைம் வேஸ்ட். அப்ப அந்த டைம் வந்து பௌதிகவாதி கிடைக்கும் போது ஏதோ ஒண்ணு பண்ணா அது ஓகே, அது டைம் வேஸ்ட் கிடையாது. ஆனா ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து கோயிலுக்கு போறோம், சாண்ட் பண்றோம், நான் ஏதோ ஆன்மீக பகுதி எல்லாம் வேஸ்ட்ப்பா, இதுக்கு பச்சுட்டு இருக்க, இப்போதே அப்புறமா பண்ணுப்பா, இப்பெல்லாம் டைம் ஏதாவது பண்ணுப்போ அப்படின்னு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சாரி நான் ஏதாவது தப்பா பேசினேன்னா. Anyone want to add comments? Ranji Mataji, okay? Yes, Prabhu, thank you very much. It's a very nice explanation. Thank you very much. Yes. So you understand the quota? Everyone understand what is the quota of us? Yes. According to mantra 1? Yes. So that's it. Thank you very much. Yeah. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன 3 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து எல்லாமே கிருஷ்ணருக்கு, அது நமக்கு கிளியரா புரியுது. ஓகே, எல்லாமே கிருஷ்ணர் சொல்றாரு, ஐ எம் த மெயின்டெனன்ஸ், ஐ எம் த கிரியேட்டர், ஐ எம் த டிஸ்ட்ரக்டர். ஓகே ஃபைன். நம்மளோட கோட்டா என்ன? நம்மளோட கோட்டா சிம்பிள் லிவிங், ஐ திங்கிங். அதாவது வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தை பயிலணும். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம், மனித பிறப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் நம்ம வந்து என்ன, மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்த நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேர் டேக்கிங் ப்ரோக்ராம் மாதிரி, எப்படி ரெண்டிங்கோ அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கும் வரும், அது நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும். ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வேற என்ன பேசுறாங்க மந்த்ரா 1ல? ரூட் ஆஃப் சின் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அதாவது வந்து பாவத்தின் மூலதனம் என்ன அப்படின்றது மந்த்ரா 1ல சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்ப வந்து ஒரு 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 மாநிலமோ இல்ல ஒரு நாடோ இருந்ததுன்னா, அவங்க வந்து ஒரு கோட்பாடை வைக்கிறாங்க. இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு, டிராஃபிக்கை நம்ம வந்து தவிர்த்தா, அதை வந்து நம்ம பின்பற்றலைன்னா அதுக்கு அபராதம் வரும், தண்டனை வரும், எல்லாம் வரும். ஸோ வந்து அது போல பகவத்கீதா, இந்த ஈஷோபனிஷத், இந்த மாதிரி வந்து நிறைய கோட்பாடுகள் சொல்றாங்க. லாஸ் ஆஃப் நேச்சர், இந்த ஈசாவாசியம் பிரின்சிபல், இது போல. ஸோ இதை நம்ம வந்து பின்பற்றல அப்படின்னா, அப்ப டெலிபரேட்டா நம்ம வந்து பின்பற்ற மாட்டோம். அதை வந்து நம்ம வந்து மாநில இதுக்கோ, இது ஸ்டேட் ரூல்ஸ், இப்போ ஸ்டேட் ஒரு ரூல்ஸோ ஏதோ இருந்தாலும் நம்ம வந்து பின்பற்றியே ஆகணும். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அங்க ரெட் லைட் சிக்னல்னா, எனக்கு ரெட் லைட் பிடிக்காதுப்பா, ரெட் கலர் பிடிக்காதுப்பா, எனக்கு வந்து பச்சை கலர் தான் பிடிக்கும், ஆனா நான் ரெட் லைட் இருந்ததுன்னா எனக்கு பிடிக்காது, அப்படியே போலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்க பின்பற்றி ஆகணும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து ஃப்ரீடமா இந்த மாநிலத்துல வந்து நீங்க டிராவல் பண்ண முடியும். ஏன்னா அதுக்குதான் ஜெயில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெலிபரேட்டா நீங்க வந்து ஒரு கோட்பாடை நான் வந்து பின்பற்ற மாட்டேன் அப்படின்னா, அப்போ வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஃப்ரீடமா இந்த ரோட்ல எல்லாம் நீங்க போக முடியாது,
நீங்க ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் ஆகணும், உங்களை வந்து கொஞ்சம் உங்களை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஜெயில போறாங்க. ஸோ ஆனா நம்ம வந்து வாழ்க்கை ஒரு மேனுவல், வாழ்க்கையோட கோட்பாடுகளை வந்து பகவத்கீதையில கொடுத்தாலும் நம்ம வந்து டெலிபரேட்டா அதை தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, அங்கதான் ரூட் ஆஃப் சின், அங்கதான் வந்து வருது ரூட் காஸ் ஆஃப் சின், இல்லைன்னா இக்னோரன்ஸ், அறியாமைன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை நம்ம வந்து பின்பற்றோம். ஸோ ஈசாவாஸ்யம், இந்த ஈசாவாஸ்யம் பிரின்சிபல்ல வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணு வகையான, அதாவது பொதுவாக 2 வகையான மக்களை பத்தி பேசுவாங்க. ஒண்ணு வந்து கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் கேபிட்டலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலிஸ்ட்னா வந்து இப்போ வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம ரோட்ல நடந்து போறோம், ஒரு 100 ரூபாய் இருக்கு, ஒரு 100 ரூபாய் ரோட்ல இருக்கு, சரிங்களா? இத வந்து நம்ம அதை பார்த்தவன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எந்துதான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. இது ஒரு மென்டாலிட்டி. அடுத்து நம்ம பாக்குறோம், அது அங்க இருக்கு, எடுக்கல, நம்ம எடுத்துக்கல, ஆனா என்ன பண்றோம், இது வந்து வேற யாரோ விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். இது வந்து ரோடு அது வந்து யாருன்னா எடுத்துப்பாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். 3வது பாத்தீங்கன்னா 100 ரூபாய் பாக்குறோம், அதை எடுக்கிறோம், அது யாருதுன்னு கேட்கிறோம், அந்த ஓனர் யாரோ அவங்க கிட்ட கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி. ஸோ பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம், கம்யூனிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம், இந்த 3 இருக்கு. கேபிட்டலிசம்னா பொதுவா வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அந்த மென்டாலிட்டி. என்னால பண்ண முடியுது, நான் பண்றேன், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் ஜாலியா இருக்க போறேன். நெக்ஸ்ட் கம்யூனிசம், அனைத்தும் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், சமநிலையா பாக்குறது. நீ வந்து அதிகமா நீ கம்மியானா இல்ல அதிகமா இருக்கும் கொடுத்தாகணும், கம்மியா இருக்கும் சமநிலையா எடுத்துவாரு கம்யூனிசம். ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம்னா எஸ் எல்லாருமே ஈக்குவல் தான், பட் ஆனா கிருஷ்ணா, இட் பிலாங்ஸ் டு கிருஷ்ணா, இட் பிலாங்ஸ் டு காட். ஏன் சொல்றேன்னா, இந்த ஈசாவாஸ்யம் பிரின்சிபல்ல வந்து நம்ம பொருளுரையில பார்க்கும்போது இந்த மாதிரியான டிஸ்கஷன் நம்ம பார்த்தோம். கேபிட்டலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, அதோட டிராபேக் என்ன. இந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் வந்து இல்ல எல்லாருமே வந்து யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு, இல்ல எல்லாமே கவர்மெண்ட். இந்த மாதிரி 2மே நிறைய இசம் வரும். ஆல்ட்ரிசம், பிலந்தராசம், ஹைப்பர்டிசம், நிறைய இசம் வந்து இந்த உலகத்துல வந்துட்டே இருக்கு. ஏன்னா யாருமே வந்து புரிஞ்சுக்கல, இந்த ஈசாவாஸ்யம் பிரின்சிபலை புரிஞ்சுக்கல. நீ ஏன் வந்து why you are proud of borrowed plumes, இது வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சோ வந்து இத புரிஞ்சுக்கணும், அனைத்தும் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது. ஆனா நம்ம சண்டை போட்டுக்கிறோம், இல்ல இது எந்து, அது வந்து இது வந்து கவர்மெண்ட், இது மாதிரி. இந்த மாதிரி சண்டை போட பிரச்சனைகள் தான் அதிகம். ஸோ இந்த பிரின்சிபல் புரியாதனால, இந்த ஈசாவாஸ்யம் பிரின்சிபல், இந்த ஈசோபனிஷத் மந்த்ராவான் புரியாதனால நம்ம சமுதாயத்துல நிறைய சண்டைகள், சச்சரவுகள், போர் இதெல்லாம் பாக்குறோம். ஏன்னா எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க, இது எனக்கு உனக்கு அது. ஆனா எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது. இது ஈசாவாஸ்யம் பிரின்சிபல். ஓகேங்களா? எனி கேள்விகள், எனி கொஸ்டின் நம்ம பார்த்தது வரையும்? இந்த பழைய பாடல் எல்லாம் சொல்றாங்க, எமது உடம்பு எமக்கு சொந்தம் இல்லை. என்னதுமா? சில பாடல்களை சொல்றாங்க, எமது உடம்பே எமக்கு சொந்தம் இல்லை. ஆமா, உடம்பே நமக்கு சொந்தம் இல்லை. உடல் வந்து பௌதீக சக்தியினால் செய்யப்பட்ட விஷயம். பௌதீக சக்தினா நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், பஞ்சபூதங்கள் இதனால் செய்யப்பட்ட ஒரு கலவை.
அது போக மனம், புத்தி, அகங்காரம், இந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த 2 கலவைகள், இந்த 2 உடல்கள் தான் இந்த உடல். சோ நம்ம வந்து உடல் வந்து நம்ம கிடையாது. நம்ம வந்து ஆத்மா. ஓகே. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி ஈசாவாசியம் பிரின்சிபல் பத்தி பார்க்க போறோம். பொருளுரை படிக்க போறோம். அதுக்கப்புறம் மந்த்ரா 2, மந்த்ரா 3. இந்த மந்த்ரா 2, மந்த்ரா 3 எப்படி பேசுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஈசாவாசியம்னா என்னன்னு, இதை பின்பற்றினால் என்ன விளைவு, இதை பின்பற்றாவிட்டால் என்ன விளைவு, அதுதான் வந்து மந்த்ரா 2, மந்த்ரா 3ல சொல்ல போறாங்க. இந்த ஈசாவாசியம் பிரின்சிபல்ல வந்து இந்த ஈசாவாசியம் பிரின்சிபல்னா என்ன, இந்த ஈசாவாசியம் பிரின்சிபல்ல வந்து கோட்டானா என்ன அப்படின்றது சொல்றாங்க. அப்புறம் இந்த ஈசாவாசியம் பிரின்சிபல்ல வந்து நம்ம அதை பின்பற்றினா என்ன நடக்கும், என்ன விளைவுகள் வரும், அதை பின்பற்றாவிட்டால் அதோட என்ன விளைவுகள், அதை பத்தி நம்ம மந்த்ரா 2, மந்த்ரா 3ல சொல்லுவாங்க. பட் ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மந்த்ரா 1லயே இன்னும் வந்து அந்த பொருளில கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அது பார்த்ததுக்கு அப்புறம் மந்த்ரா 2, மந்த்ரா 3 ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு. மந்த்ரா 1, மந்த்ரா 2, மந்த்ரா 3 இது 3மே வந்து ஒரு செட்டு அந்த இன்வோகேஷன்ல இருந்து. ஸோ இந்த 4 வசனங்கள் வந்து 4 ஸ்லோகங்கள் வந்து ஒரு செட். இது வந்து ஒரு சப்டிவிஷன் இந்த ஈசாபனிஷத். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வந்திருக்கு. ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த மாசத்துல வந்து நான் பகவத்கீதா டீச் பண்றேங்க பர்சனலா. பக்தி சாஸ்திரி பகவத்கீதா சாப்டர் 13ல இருந்து 18 இது வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கும். செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:30 அது மாதிரி நடக்கும். நான் பர்சனலா இன்பர்சன் டீச்சிங். பட் ஆனா வந்து நான் இதை வந்து நான் ஆன்லைன்லயும் போடுறேன். ஸோ சாப்டர் 13 to 18 இது வந்து ஒரு 3 மாசத்துல வந்து பக்தி சாஸ்திரி கோர்ஸ் கண்டிப்பா நான் டீச் பண்றேன் அந்த மாடியூல. ஸோ பட் ஆனா நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம சண்டே ப்ரோக்ராமுக்கும் நான் வந்து ஜூம்ல வந்து நான் கனெக்ட் பண்ணி இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் ஆனா நீங்க லிசன் பண்ணலாம், வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி மந்த்ல இருந்து டியூஸ்டே இருக்கும். இது வந்து சண்டே கிளாஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும் ஈஷோபனிஷத் முடிகிற வரையும். ஓகேங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? டியூஸ்டே சேம் டைமா? டியூஸ்டே வந்து இரவு 7 மணிக்குமா, 7 o'clock ஆல்மோஸ்ட் சேம் டைம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஆல் glories to Srila Prabhupada, all glories to Ishopanishad. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ. Thank you very much for your time. Thank you. Thank you. Hare Krishna. Hare Krishna.